மாயிகாவின் தேசிய பேராளர் மாநாட்டின் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 7 அல்லது 7:30 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் என்று, அதன் பிறகு யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை அறிவிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும். என்னிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. இன்று காலை பிரதமர் அவர்கள் பேசிய போது பல கருத்துக்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக நாம் நமது கட்சியில் பிரபல்யமாக இருப்பதை விட மக்களோடு பிரபல்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் கட்சியில் பிரபல்யமாக இருந்தால்தான் நீங்கள் மக்களோடு பிரபல்யமாக இருப்பதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். காரணம், கட்சி உங்களை தலைவராக தேர்ந்தெடுத்தால்தான் அதன் பிறகு நீங்கள் மக்களிடம் போய் வேலை செய்வதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் என்னை பொறுத்தவரை நான் பிரபல்யம் இல்லையோ அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னை பொறுத்தவரை என்னை பார்க்கக்கூடிய மக்கள், என்னிடம் வரக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கானோர் வருகிறார்கள். அவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறோம். என்னுடைய வீட்டை திறந்து விட்டிருக்கிறேன். காலையில் 50 பேர் வந்து என்னுடைய வீட்டில் உட்கார்ந்திருப்பார்கள். இதை நான் பிரபல்யமாக இருக்கிறதுனால் அவர்கள் வருகிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லது இதை படம் எடுத்து பத்திரிகையில் போடவும் என்னால் முடியாது. அம்மாதிரியான தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்போ அல்லது விருப்பமோ எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்கென்று வேலை செய்வது ஒன்று, அல்லது சாதாரண நிலையிலே இருந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று எவ்வித பிரச்சாரமும் இன்றி எவ்வித பிரபல்யத்தை தேடும் நோக்கமும் இன்றி வேலை செய்வதுதான் ஒரு சிறந்த அரசியல் நோக்கம் என்று நான் கருதுகின்றேன். ஆக அந்த நிலையிலே நான் வேலை செய்கிறேன். என்னை பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். குறிப்பாக முன்னாள் பிரதமருக்கு என்னை பிடிக்கவில்லை. இவ்வளவு நாள் அவருக்கு பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கும் எனக்கும் ஒரு மனத்தாங்கள் எப்போவோ ஒரு நேரத்திலே ஏற்பட்டது. அவர் அதை மனதிலேயே வைத்து கொண்டிருந்து அதன் பிறகு பலவிதமாக அவ்வப்போது பேசி வருகிறார். என்னுடைய தேர்தல் நேரத்தில் கூட அவர் எனக்கு வாக்கு அளிக்க வேண்டாம் என்று சொன்னார். அவ்வளோ ஒரு நல்ல மனது அவருக்கு. ஆகவே அவர் ஒரு பெரிய மனிதர். அவர் பெரிய மனிதராக இருந்த காரணத்தினால் அவர் சொன்ன வார்த்தையை எல்லோரும் கேட்டு எனக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சீனர்களும் எனக்கு வாக்களிக்கவில்லை, மலாய்க்காரர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, இந்தியர்களுக்கு எனக்கு வாக்களிக்கவில்லை. ஆகவே நான் என்னுடைய டிபாசிட்டை இழந்து விட்டேன் என்னுடைய தொகுதியில் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். அது பைத்தியக்கரத்தான எண்ணம் என்று நான் நினைக்கின்றேன். நான் தோற்றது 1400 வாக்கு வித்தியாசத்தில் தான். அது சுங்கசிப்போட் எப்படிப்பட்ட தொகுதி என்று அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும். ஆக அந்த நிலையிலும் நான் செய்யக்கூடிய வேலைகளை எங்கு இருந்தேனோ அங்கே வேலை செய்து என்னுடைய தொகுதிக்கு சென்று பாருங்கள். சுங்கசிப்பூர் தொகுதிக்கு என்னென்ன வேலைகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்று போய் பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். ஆக இந்த தேர்தலிலே, குறிப்பாக கட்சியின் தேர்தலிலே அதிக பிரபல்யமாக உள்ளவர்கள் வெல்லுவார்கள். அவர்கள் வென்றவுடன் அவர்களுடைய திறமையை பார்த்து காலம் வரும்போது அந்த காலம் வரக்கூடிய வேளையிலே அவர்களிடம் அந்தந்த பொறுப்புகளை ஒவ்வொருடமும் ஒப்படைத்து விட்டு எனக்கு என்னுடைய வேலையை பார்த்து செல்வதில் எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. எல்லாரும் நினைக்கிறார்கள் நான் என்னமோ ஒரு பெரிய பெட்டி நிறைய தங்கத்தை தூக்கி தலையில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று. அது புத்திசாலித்தனமான எண்ணமும் இல்லை. நான் ஒரு பெரிய சுமையை, மக்களுடைய சுமையை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த சுமையை நான் பார்ப்பது யாருடைய உதவியுமின்றி நானே என்னுடைய சொந்த நிலையிலிருந்து மக்கள் வரக்கூடியவர்களுடைய பிரச்சனையை கவனிப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்கிறேன். அதைத்தான் நாம் செய்ய முடியுமே தவிர இதை விட வேறு எதுவும் செய்வதற்குரிய வாய்ப்பு, மக்களிடம் நாம் அதிக பிரபல்யமாக இருப்பதற்குரிய காரியத்தை செய்வதென்றால் நான் அந்த மாதிரி பிரபல்யம் தேடி போனவுடனே இல்லை. மக்களிடம் பிரபல்யமாக இருப்பது வேறு, மக்கள் நம்மை விரும்புவது வேறு. மக்கள் நம்மை விரும்புகிறார்கள் தான் நம்முடைய நடைமுறைக்கு, நாம் செய்யக்கூடிய வேலைக்கு அவர்கள் மீது அன்பு காட்டுகிறோம் என்பதை மனதில் வைத்து அவருடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதை வைத்து தான் மக்கள் நம்மை விரும்புவார்களே தவிர நாம் மிக அழகாக இருந்துவிட்டால் அதனால் பிரபல்யமாகிவிட முடியாது. ஆக அந்த சூழ்நிலையை தான் நான் சொன்னேன். முதலில் 499.9 மில்லியன் பங்குகள் 3 மாதத்தில் விற்கப்பட்டது. இப்போது 1.5 பில்லியன் பங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 500 மில்லியன் பங்குகளை நம்மவர்கள் வாங்கிவிட்டார்கள், இந்தியர்கள் வாங்கிவிட்டார்கள். இப்போ நம்மவர்கள் என்ற வார்த்தையை பாவிக்க முடியாது. ஏனென்றால் டிக்ஷனரி அதுக்கு வேறு ஒரு அர்த்தத்தை ஒருத்தர் கற்பிச்சாட்டார். ஆகவே நம்மவர் என்ற வார்த்தையை இப்போ சொல்ல முடியாது. இப்போ இந்தியர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த பங்கில் 500 மில்லியனுக்கு வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 1000 மில்லியனுக்கு இருக்கிறது.
அதை வாங்குவதற்குரிய ஏற்பாடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அது பிரதமர் அவர்கள் அறிவித்தார். அந்த அறிவித்ததிலே 10 வித பங்குகள் வழங்க வேண்டும் என்று கூறிய டெக்ஸி பர்மிட் தான் 10% பங்குகள் அந்த அதாவது பங்கு போட்டு கொடுக்கும்போது 10% இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். சோதிநாதன் சொல்லி நான் எத்தனையோ பேர் பாலாகலர் 10 பேர் சொன்னேன். அதை பற்றி இன்னும் பேசுறதுக்கு இல்லை. இப்போ komen Al Mahathir ya, the BM question ditanya Kak, bahas dari Tamil.